இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவன் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக அவர் சொல்லுகிறார். ஆக தேவன் தந்திருக்கின்ற இந்த ஆலயத்தை நாம் பாதுகாத்து பராமரிப்பது நம்முடைய வேலை. அதை பரிசுத்தமாய் காத்து கொள்வது நம்முடைய தலையாய கடமை. ஆகவே இந்த சரீரத்துக்கு தேவையான தேக சுகபலன் இயற்கையின் உணவுகளின் வழியாய் தேவன் எவ்விதமாய் நம்முடைய சரீர கூற்றுகளை அவர் பாதுகாத்து வருகிறார் என்கிற உண்மைகளை நாம் அறிந்து வருகிறோம். தொடர்ந்து நாம் B12 பற்றிய உண்மைகளும் இயற்கையின் உணவுகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக பாடங்களை நாம் படித்து வருகின்றோம். B12 மற்றும் உங்கள் உடல். விட்டமின் B12 உடலின் புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளின் பயன்பாட்டை தூண்டுகிறது. மேலும் இது ஆற்றலை அதிகரிக்கிறது. இது செல் பிரிவுகளுக்கு அவசியம். ஆரோக்கியமான இரத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. முழு நரம்பு மண்டலத்தின் நல்வாழ்விற்கும் பங்களிக்கிறது மற்றும் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. இது அல்சைமர் நோயை ஒத்த நினைவாற்றல் இழப்பு மற்றும் மனசிதைவிலிருந்து பாதுகாக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. விட்டமின் B12 குறைவாக இருப்பதால் ஏற்படும் மிக கடுமையான விளைவுகளில் ஒன்று தீங்கு விளைவிக்கும் இரத்த சோகை மற்றும் அதனுடன் வரும் நரம்பியல் பிரச்சனைகள். அறிகுறிகள் முதலில் நுட்பமாக தோன்றலாம், ஆனால் விளைவுகள் அப்படி இல்லை. இது ஒரு பரவலான நோய் என்று வட கரோலினாவின் சார்லோட்டில் உள்ள ராண்டல் லாஃப் குடும்ப பயிற்சியாளரான டாக்டர் ஜான் W. ட்ரேசி கூறுகிறார். இது உடலில் உள்ள பல உறுப்பு அமைப்புகளை பாதிக்கிறது என்ற அர்த்தத்தில் பரவலாக உள்ளது. இது இரத்த சோகை மட்டுமல்ல. நீங்கள் ஹீமோகுளோபின் இழக்கிறீர்கள், நீங்கள் வெள்ளை அணுக்களை இழக்கிறீர்கள், நீங்கள் பிளேட்லெட் செயல்பாட்டை இழக்கிறீர்கள். இது ஒரு நரம்பியல் நோய். மக்கள் அட்டாக்சியா என்று அழைக்கப்படுவதை பெறுவார்கள். அதாவது அவர்கள் தடுமாறி நேராக நடக்க முடியாது. அவர்களுக்கு கைகள் மற்றும் கால்கள் உணர்வின்மை ஏற்படும். மனநிலை பாதிப்பு, மன அழுத்தம், நினைவாற்றல் இழப்பு, தூங்குவதில் சிரமம் மற்றும் தலை சுற்றல் ஆகியவை பிற அறிகுறிகளாகும். தொடர்ந்து நாம் இதை குறித்து தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.